அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்க மக்களே. என்னங்க சொல்கிறீங்க, இப்படி ஒரு மழை வாய்ப்பா அப்படின்னு கேட்க போனால் சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது எந்தெந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்க போகுது, குறிப்பாக எங்கெங்கெல்லாம் லேசான மற்றும் மழை இருக்க போகிறது அப்படின்ற தகவலை இன்று பெயின்ஸாக உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்குது. ஸோ மறக்காம நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம், இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றி கூடுதல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னை உட்பட 14 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு மற்றும் அதீத மழைக்கு வாய்ப்பா அப்படின்னு கேட்க போனால் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறித்த இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போனால், இதன்படி கோயம்புத்தூர், தென்காசி, நீலகிரி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தேனீர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் குறிப்பாக இரவு 10 மணி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட இந்த அறிக்கையில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்க போனால், சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகம் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்கனவே நம்ம அதிகடி பதிவிட்டிருந்தோம். ஸோ அதே போல் ஒரு நிலவுகிறதாகவும் இதன் காரணமாக அதீத மழை மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்க அப்படி பார்க்க போனால், தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஒரு இலேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்ன குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு இனிவரும் காலங்களில் எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த நாட்களுக்கெல்லாம் பார்த்தா குறிப்பாக மழையினுடைய தாக்கம் இருக்க போகிறது, ஸோ இனிவரும் காலங்களில் எப்படி வானிலை இருக்க போகிறது அப்படின்றத கூட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களே. ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு. நன்றி, வணக்கம் மக்களே.